அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேர்வுகள் அப்போதே எழுதியிருப்பீங்க. ஒரு சிலர் ஆன்சருமே செக் பண்ணியிருப்பீங்க. இப்ப அதோடைய விடை குறிப்புகள் நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? 12ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்ல இருக்க முக்கியமான பகுதிகள். ஆ ரொம்ப குறுகிய நேரம் தான். ரொம்ப நேரம்லாம் இன்னைக்கு போகாது. ஷார்ட் டைம்ல முடிஞ்சிரும். சரிங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம, இல்ல ஓடி போயிராம, அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போயிராம உட்காந்து பார்த்து முடிச்சிருங்க. ஓகே. சரி. இப்ப முதல் கேள்வி வந்து என்ன குடுத்துருக்காங்க? நெறி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? நெறி. இந்த நெறிங்கிற கேள்விய பார்த்தோனே நம்மள்ல நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, தப்பா ஒரு கணக்கு எடுத்துருவோம். நெறி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்ன இருக்குன்னா, ஒழுக்கம்னு இருக்கா? அப்போ ஒழுக்க நெறி, ஒழுக்க நெறி, ஒழுக்க நெறிங்கிறத தான் நம்ம நெறைய டைம் படிச்சிருப்போம். என்ன வந்துரும்னா, ஒழுக்க நெறின்ட்டு ஆன்சர் வந்து ஒழுக்கம்னு போட்டு போயிரும். கிடையாது. நெறி என்றால் வழி. நெறி என்றால் என்னது? ஒரு நல்ல நெறி. நல்ல நெறி காட்டுங்க. நன்னெறி அப்டின்னா நூல் இருக்குல்ல. அப்டின்னா ஒரு நல்ல வழிய காட்டுனது. ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில சொன்னா, நல்ல வழிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து போணும். நெறி அப்டின்னாலே வழி, அதாவது பாதை அந்த மாரி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்ஸரா வரும். ஆனா இங்க பாருங்களேன், நெறித்தல் இருக்கு. இதுவும் வரும். சாரி, இது இது வராது. இந்த நெறித்தல் வராது. அதே மாரி கடமைன்னு இருக்கு. இதுவும் வராது. ஆனா இதுல வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆனோம் அப்டின்னா, ஏ, சி, டி இதுல ஏதோ ஒண்ணு ஆன்ஸர்ங்கிற மாரி நம்ம அடுக்கா போடுறது கன்ஃப்யூஸ் ஆக நெறைய வாய்ப்பு. சரியா? நெறினா என்னது? வழி. அடுத்து கவுள். இங்க கடவுள் இருக்கு. கவுள். சரிங்களா? கவுள் அப்டின்னா என்னது? கவுள் அப்டின்னா கன்னம்னு அர்த்தம். கவுள்னா என்னது? கன்னம். இது ஆக்சுவலா எங்க இருக்கும் அப்டின்னா, நம்ம அந்த 12th தமிழ் புக்ல அந்த அகநானூறு நெடுந்தொகை பாடல் ஒண்ணு வரும் இல்லையா? அந்த முல்லை ஆற்றில் வந்து முல்லை நிலத்துல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆண் நிறைகளை கிளப்பி கொண்டுட்டு உயர்ந்த மேட்டு பகுதிக்கு போறாங்க. அங்க போகும்பொழுது, ஆம் என்ன ஆகும் அப்டின்னா, குளிர் பயங்கரமா இருக்கும். அதாவது அந்த குளிர் எப்படி இருக்குது அப்டின்னா, அ உலகமே அப்படியே உலகமே அடங்கி போற அளவுக்கு அப்படி குளிர் வந்து பயங்கரமா இருக்கு. அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மா மேயல் மறப்ப, மந்தி வந்து மாடு வந்து மேய்றத மறந்துருமாம். மந்தி வந்து மந்தின்னா என்னன்னா குரங்கு. குரங்கு மரத்த விட்டு மரம் தாவும்போதே மரத்துல இருந்து கீழ விழுந்துருமாம். மாடுகள் வந்து மேய்றதுக்கு ஐயோ குளிருதுன்னு சொல்லிட்டு அந்த பச்சை புல்லுல போய் வாய வைக்காதாமாம். அதுக்கப்புறம் பறவைகள் வந்து அந்த கூட்ட விட்டே வெளியிலே வராதாம். மாடு வந்து தன்னுடைய கன்னுக்குட்டி பால் குடிக்கும்போது, அதுக்கு எவ்வளோ துன்பங்கள் இருந்துச்சுனாலும், அத ஃபுல்லா கட்டுப்படுத்திட்டு அந்த கன்னுக்குட்டி பால் குடிக்கிறதுக்கு வந்து விடும். அலோவ் பண்ணும். ஆனா இந்த குளுர்ல என்ன பண்ணுதுன்னா, கன்னுக்குட்டி பால் குடிக்கிறதுக்கு கூட அந்த மாடு வந்து விடமாட்டேங்குதாம். அந்த அளவுக்கு அதோடைய குளுர் வந்து அந்த இடத்தில் வந்து குளுர் பயங்கர கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சிய காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து குடுத்திருப்பாங்க. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த முல்லை நில மக்கள் எல்லாரும் நடுவுல வந்து தீய கொளுத்தி நம்ம அந்த இது பண்ணுவோம்ல, தீய பருத்தி வச்சு குளிர் காயும்ல, அது மாரி குளிர் காயறதுக்கு இப்படி கைய உரசி உரசி கவுள் புடைப்ப, கவுள் கன்னத்துல இப்படி வச்சு வச்சு இருப்பாங்க அப்படின்ட்டு, கன்னத்துல வச்செடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைன்ல வந்து இந்த கவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துரும். ஆக்சுவலா அந்த லைன் இப்ப எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்ப இந்த குளிர் காயறது இப்படி கைய உரசி இப்படி கன்னத்துல வச்சு குளிர் காயறது நம்ம இன்னைக்கு பண்றோம் அப்படின்னு நினைப்போம். கிடையாது. அது காலங்காலமா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆதி காலத்திலே மனிதன் அப்ப நெருப்பு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்தே அது வந்துட்டு இருக்க ஒண்ணுதான். சோ அந்த இடத்துல அத குறிப்பிடும்போது, கன்னத்துல கைய வச்சாங்கங்கிறது வந்து கன்னம்ங்கிறத வந்து கவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? கவுள் அப்படின்றது என்னது? கன்னம். அடுத்து உடுபதி. ஓகே. உடுப்பதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடுப்பதி அப்படிங்கிறது என்னது? திங்கள். ஆ இது எந்த இடத்துல இந்த பாடல் நமக்கு இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா, கம்பராமாயணம் இருக்குல்ல. கம்பராமாயணத்துல வந்து பாடல் வரும். கம்பராமாயணத்துல வாலி இறந்த பிறகு சுக்ரீவனும், ராமனும் வந்து ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேர்ந்து ராவணனை எதிர்க்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் அந்த ஒண்ணு சேர்ந்த அந்த சீன வந்து வர்ணிக்கும்போது கம்பர் வந்து அந்த வார்த்தைய வந்து சொல்லியிருப்பார். "உவாவுற வந்து கூடும் முடுபதி இரவி ஒத்தார்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய வந்து சொன்னார். "உவாவுற வந்து கூடும்" அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு படுவாச்சாமம் 12 மணிக்கு பௌர்ணமி வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நிலவு வந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதத்தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடுப்பதி. அமாவாசை நேரத்துல பயங்கர இருட்டா தான் இருக்கும். அதே போல இப்ப அந்த சூழல் வந்து பயங்கர இருளா இருக்காம். அரக்கர்களின் ஆதிக்கத்தில் வந்து பயங்கர இருளா இருக்காமாம். அப்ப அந்த இருள்ல வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நிலா வந்த மாரி. அமாவாசை அன்னைக்கு நிலா நடுராத்திரியில திடீர்னு வந்து அந்த இருளை விலக்கி விட்டது போல. உவாவர உவந்து கூடும் முடுபதி இரவி ஒத்தார். அந்த இது அன்னைக்கு வந்து சேரக்கூடிய
இவங்கள மாதிரி இருக்காங்க, நான் திங்கள் போல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாரு அப்படின்னா இவர வந்து சொல்றாங்க. உடு பதி. இதுல வந்து உடு அப்படிங்கிறது விண்மீன்களையும், பதி அப்படிங்கிறது திங்களை வந்து குறிப்பிடும். இந்த இடத்துல உடுபதி அப்படிங்கிறத சேர்த்தானா நமக்கு ஆப்ஷன்ல இருக்கிறது படி பார்த்தோம்னா திங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஆனா உடுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விண்மீன். உடு அப்படின்னா என்னது? விண்மீன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதே ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ உடுப்பதி அப்படின்னா திங்கள். நேத்து டெஸ்ட்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. உவா அப்படின்னா உவானா அமாவாசை. சரியா? ஓகே. அடுத்து காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை இவ்வடியில் களன் என்பது எதனை குறிக்கும்? ஆக்சுவலா இந்த பாடல் வரி நமக்கு எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா ஆம், ஔவையார் இருக்காங்கல்ல, ஔவையார் வந்து ஔவையாரோட நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு நம்ம அதியமான பார்ப்போம். அதியமான் ஔவையாருடைய அதியமானை சந்திக்கிறதுக்காக ஔவையார் கிளம்பி போயிருப்பாங்க. அவருடைய அரசவையில பாடலும் ஆடிட்டாங்க. பட் ஆனா பிரைஸ் குடுக்க இம்மீடியட்டா ஒரு பரிச குடுத்து அனுப்பி விடாம, அதே அதியமான் வந்து நாள் தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. ஔவையார வந்து மீட் பண்ணி பேசவும் இல்ல. இந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க. ஒண்ணும் சரிப்பட்டு வர மாரி தெரியல. ஔவையார் கடுப்பாயி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இந்த ராஜா என்னைய கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாரு. என்னுடைய பாடல் புடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு ஹானர் பண்ணி ஒரு வாழ்த்துக்களை சொல்லி என்ன அனுப்பியிருந்தாரு அப்படின்னா நிம்மதியா இருந்திருக்கும். இல்லையா வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாலும் முடிஞ்சிருக்கும். அத விட்டுட்டு பரிசுதாரேன்னு சொல்லிட்டு நாளை கடத்தி கொண்டே இருக்கிறார் இங்க என்னைய வச்சு. என்னை என்ன அசிங்கப்படுத்துறாருன்னு நினைக்கிறீரா? எனக்கு என்ன வேற இடம் போறதுக்கு வேற இடம் இல்லைன்னு நினைக்கிறாரா? ஆ மரங்கொள் தச்சர் கைவல் சிறார் மழுவுடை காட்டக தற்று எத்திசை சொல்லினும் அத்திசை சோரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து ஔவையார் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து திறமை இருக்கு. என்னுடைய பாடலை இந்த உலகத்துல இருக்க யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, மதிச்சு என்னை பாராட்டுவாங்க. ஸோ இவர் அரசவையில இருந்து தான் நான் பரிசு வாங்கி பொழப்போட்டணுங்கிற அவசியம் இல்ல. நான் எங்க போனாலும் எனக்கு வந்து மதிப்பு கிடைக்கும். ஒரு மரவெட்டியோட மையன் அவனுக்கு கோடாரியவே பிடிக்க தெம்பு இருக்காது. பட் இருந்தாலும் கோடாரிய தூக்கிட்டு அவன் போனானா, காட்டுக்குள்ள போனானா, அவன் ஸ்ட்ரென்த்துக்கு 4 விறகு கட்டைய வெட்டி எடுத்துட்டு வருவான். அதே போல இந்த உலகத்துல நான் எங்க போனேனாலும் எனக்கு என்னுடைய திறமைக்கு எனக்கு ஹானர் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நான் அதனால இந்த அரண்மனையில இனிமே இருக்க மாட்டேன். "காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை" அப்படின்னு இந்த டயலாக் சொல்லிட்டு ஔவையார் வந்து கிளம்பி போவாங்க. அப்ப என்னன்னா, "காவினம் கலனே" என்னுடைய கலனை வந்து நான் எடுத்துக்கொண்டேன். இந்த இடத்துல கலன்ங்கிறது எது அப்படின்னா, அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. அது ஒருவேளை யாழாக இருக்கலாம். இந்த சொல்லுவாங்கல்ல, சின்ன யாழ் சொல்லுவாங்க ஒண்ணு. அது மாரி யாழாக இருக்கலாம். இல்லாட்டி இப்படி இந்த இந்த பரல் இந்த கட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த கட்ட பேர் என்னன்னு தெரியல. இப்படி இது பண்ணுவாங்கல்ல, நாரதர் வச்சிருப்பார்ல அது மாரி. அதுவா இருக்கலாம். இல்ல இது ஒரு இசைக்கருவி. சரியா? ஸோ அந்த இசைக்கருவிய கையில வச்சிருக்காங்க. அந்த இசைக்கருவிய எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஓலைச்சுவடி இருக்குதுல்ல, அந்த ஓலைச்சுவடிய வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் குடுத்துருக்காங்க. "காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை." இவ்வரியில் கலன் என்று குறிப்பிடப்படுவது எது? இசைக்கருவி. சரியா? ஓகே. அடுத்து கழிவிழா என்பதன் பொருள் என்ன? கழிவிழா என்பதன் பொருள் இது எங்க வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அந்த மலிவிழா, கழிவிழா, ஒத்திரவிழா பாடல் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த அ ப கழிவிழா அப்படிங்கிறது உத்தரவிழாவை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல்ல வரும். தொடர்ச்சியா கழிவிழா, மலிவிழா, அழிவிழான்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 வார்த்தைகள் வரும். இத பத்தி நேத்தே வீடியோல உங்களுக்கு தினகரன் சார் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஏரியாவ. ஓகேவா? அதனால நம்ம சொல்லும் பொருள மட்டும் பார்த்தா போதும். கழிவிழா அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எழுச்சி தரும் விழா. கழிவிழானா என்னது? எழுச்சி தரும் விழா. சரியா? அடுத்து வேட்டம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வேட்டம் அப்படிங்கக்கூடிய சொல்லினுடைய பொருள் என்னன்னா, பெருங்குடி வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. பெருங்குடி வேட்டத்து சிறுகுடி பரதவர் அகநானூறுல வரும் இந்த பாடல். நம்ம 12th அகநானூறுல இருக்கக்கூடிய முதல் லைன்ல இந்த வரி வந்து இருந்திருக்கும். ஸோ அதுல வேட்டல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, மீன் பிடித்தல். வேட்டல்னா என்னது? மீன் பிடித்தல். சரியா? வேட்டம் அப்படிங்கிறது ஆனா நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா என்ன நினைப்போம்னா, வேட்டம்னா வேட்டையாடுதல்னு நினைப்போம். கிடையாது. இதுவும் வேட்டையாடுறது தான். ஆனா எத வேட்டையாடுறாங்க? மீனை வேட்டையாடுறாங்க. சரியா? அதனால மீன் பிடித்தல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே? சரி. அடுத்து களை. களை அப்படிங்கிறது என்னது? களை அப்படின்னா மூங்கில். களைனா என்னது? மூங்கில். களைனா மூங்கில். இந்த சோர்வா இருக்கிறது வந்து இந்த களை. களைப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த களை. மான் வந்து இந்த கலைமான் சொல்லுவோம்ல, இந்த கலை வந்து நமக்கு வரும். ஓகேவா? கலைமான் அப்படின்ட்டு வரும். அதே மாரி இது வந்து கலைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து நமக்கு வந்து வேற ஸ்பெல்லிங் தான் வரும். ஆனா, மூங்கிலை குறிக்கக்கூடிய கலை வந்து எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, இதுதான். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? எ 7 ஆன்சர். கழை என்பதன் பொருள் மூங்கில். ஓகேவா? அடுத்து மருட்கை. மருட்கை அப்டின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே மருண்டு பார்க்குறது. ஆ
மருண்டு இப்படி பயந்து போய் பாக்குறது. சரியா? மருண்டு அப்படியே அப்படின்னு வியப்பா பாக்குறல்ல. இந்த ஏதோ ஒரு ஏதாவது ஒண்ணு பாம்பை பார்த்துட்டு அப்படியே பயத்துல அப்படியே வியப்பா பார்ப்போம்ல, அதான் பயத்துல வியப்பா பாக்குறதுக்கு பேர் தான் மருட்கை. சரியா? அப்ப இது நீங்க நல்லா பாத்துக்கோங்களேன். அச்சம் கிடையாது. மருட்கைனா அச்சம் கிடையாது. அச்சம்னா பயம். ஆனா இது என்னன்னா பயத்துல நம்ம வியப்பா பாக்குறது. ஓகே. ஐயோ! இது எப்படி நடக்கும்னு தெரியல. ஆச்சரியமாவும் இல்லாம, பயமாவும் ஒரு மாரி பயத்தோட ஒரு வியப்பா பார்ப்போம்ல, அந்த ஒரு இதுதான் என்னது? மருட்கை. மருட்கை என்பதனுடைய பொருள் வியப்பு. அடுத்து நுவன்றிலர். ஓகே. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஒண்ணு என்னன்னா, நுவன்றனர் அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும். நுவன்றனர் அப்படின்னா கூறினர்னு அர்த்தம். நுவன்றனர். நுவன்றனர் அப்படின்னா என்னது? கூறினர். ஓகேவா? நுவன்றனர்னா கூறினர். அப்ப நுவன்றிலர்னா என்ன அர்த்தம்? கூறவில்லை. அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் புக்ல நுவன்றனர்னு இருக்கும். சோ அப்ப அதோட ஆப்போசிட் வேர்டா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நுவன்றிலர். என்ன வரும்? கூறவில்லை. ஆப்ஷன் டி தான் ஆன்சரா வரும். சரியா? ஓகே. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா போற போக்குல நுவன்றனர் படிச்சு கூறினர் அப்படிங்கறதோடைய கூறியவர்கள் அப்படிங்கிற பொருள் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே. ஆனா அப்படி கிடையாது. ஓகே. அடுத்து 10வது கேள்வி. கூவல் என்பதன் பொருள் என்ன? கூவல் ஆக்சுவலா இங்க பாருங்களேன். கூவல், வாரிதி இந்த ரெண்டுமே உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ரட்சன் யாத்திரிகம் இருக்கு இல்லையா? ரட்சன் யாத்திரிகத்துல இந்த இது இடம்பெற்றிருக்கும். என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு அதாவது ரட்சன் யாத்திரம் இந்த பகுதி இவர் இயேசுபிரான் இருக்காரு இல்லையா? அவரை போய் சிலுவையில் அறையிறதுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க, உத்தரவு போட்டுருவாங்க. அவரை அறையிறதுக்கு இழுத்துட்டு அதாவது சிலுவையில மறிக்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு போவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் புலம்புறாங்க. அப்படி புலம்பக்கூடிய பகுதி சீன்ல தான் இந்த வார்த்தைகள் வரும். ஒண்ணுமோ வரும் கூவலுள் உததியை ஒடுக்க அப்படின்னு ஒண்ணு வரும். ஒண்ணுமோ வரும் கூவலுள் உததியை ஒடுக்க. அது என்ன கூவல் உததி அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன கிணற்றுனுள் ஒரு பெரிய கடலை அடைக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு உவமையை மக்கள் பதிவிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த வரை நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா ரச்சனை யாத்திரையும் சிலபஸ்ல இல்ல, பழைய சிலபஸ்ல இல்ல, இப்பயும் கிடையாது. ஆனா அந்த வார்த்தையில வரக்கூடிய சொல்லும் பொருளும் முக்கியம். கூவல் உததி. கூவல்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு உததின்னு இருக்கும். கூவல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா கிணறை குறிக்குது. கூவல் அப்படிங்கிறது என்னது? கிணறை குறிக்குது. உததி. உததி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடலை குறிக்குது. எது? கடல். சரிங்களா? அது ஒரே பாடல் வரியில 2 இது இருக்கும். கூவல் உததின்னு வரும். கூவல்னா கிணறு, உததினா கடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ரச்சன் யாத்திரையில வரக்கூடிய இன்னொரு இதுதான் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வாரிதி என்பதன் பொருள். இந்த வாரிதி வாரிதிங்கிற ஒரு வார்த்தை வரும். இந்த வாரிதி எதுக்குன்னா, இப்ப இயேசுபிரானை சிலுவையில மறிக்கிறதுக்கு நிப்பாட்டிடுவாங்க, தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்புறாங்க. ஐயோ! இந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் இந்த வானம் இடிஞ்சு விழுகலையா? இந்த பூமி இன்னும் பொழக்கலையா? இந்த கடல் நீரெல்லாம் வற்றி போகலையா? அப்படின்னு தோணுவாங்க. புலம்புவாங்க. அப்படி அந்த கடல் நீரெல்லாம் வற்றி போகவில்லையா அப்படின்னு சொல்ற இடத்துல கடல் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா வாரிதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க? வாரிதி. இப்ப வாரிதிங்கிற பொருள் எதை குறிக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடல் அப்படிங்கிறத குறிக்குது. சரியா? அதே மாதிரி திரைன்னு வரும். இப்ப நம்ம பார்த்திருப்போம். திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு கூட சொல்லியிருப்போம். நமக்கு தெரிஞ்ச லைனே தான். திரை கடல். அப்ப திரை கடல் அப்படின்னா அலை இருக்கக்கூடிய அலை அலையாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய கடல்னு அர்த்தம். திரை அப்படின்னா என்னது? அலை அப்படின்னு அர்த்தம். திரைன்னா என்னது? அலை. சரியா? அடுத்து கோரல். கோரல் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்றது கிடையாது. கோரல்னா ரெக்வஸ்ட் பண்றது கிடையாது. இது டிஎன்பிசில நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது இப்ப +2 புக்ல இது ஒரு பாடல்ல இருக்கு. ஆனா முன்னாடி பழைய புக்ல எல்லாம் எதுல இருக்கும்னா அந்த சிலப்பதிகாரத்திலே கூட இருக்கும். கள்வனை கோரல் கொடுங்கோல் அன்று அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் சொன்ன ஒரு வரி வரும். கள்வனை கோரல் கொடுங்கோல் அன்றுன்ட்டு. அப்ப அந்த கோரல் அப்படிங்கிறது என்னன்னா கோரல்னு சொல்லக்கூடியது கொல்லுதல் தான். இது அதனால ஆனா நம்ம கோரல்னு கோருதல் ரெக்வஸ்ட் பண்றதுன்னு நினைச்சு ஆன்சர் பண்ணிடுவோம். டிஎன்பிசி இப்படி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்கன்னு நினைச்சே திரும்ப திரும்ப இந்த கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கோரல். கோரல் அப்படின்னா என்னது? கொல்லுதல். கோரல்னா என்னது? கொல்லுதல். சரியா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து பாருங்க. கோரல்னா கொல்லுதல். அடுத்து மாள, மாண்ட, வெறுவி, வெறி. இதுல நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுமா? மாள, மாண்டன்னு இருக்கு. மாண்டன்னு பார்த்தோன்னே டக்குன்னு மாண்ட அப்படின்னோடனே சாக அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அப்படின்னு நினைச்சிட்டு டோட்டல் ஆன்சரை என்ன பண்ணிடுவோம்னா தப்பா போட்டு போயிருவோம். இங்க இருக்க ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டுட்டு போவோம். ஆனா இது கிடையாது. இது தப்பு. சரியா? உண்மையாலுமே மாண்டங்கிறது நம்ம 2 விதமான அர்த்தம் எடுக்கணும். ஒண்ணு முற்கால தமிழ், இன்னொன்னு பிற்கால தமிழ். சங்ககால தமிழ்ல எல்லாம் மாண்ட அப்படிங்கிறதுடைய பொருள் சிறந்த அப்படிங்கிறதாம். மாண்டங்கிறது சிறந்த. அந்த மான் அப்படிங்கிற வேர்ச்சொல் மான், அதான் மாண்புமிகு. இப்ப வரைக்கும் அந்த மாண்புமிகு அப்படின்னு சொல்றோம்.
இந்த மான் அப்படிங்கிற வேர்ச்சொல்லினுடைய பொருள் என்னன்னா சிறந்த அப்படின்னா. மாண்ட அப்படின்னா சாகுறதுன்னு நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிற்கால தமிழ்ல மாண்டன்னா சாகுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாலுமே மாண்ட அப்படின்னா என்னது சிறந்தன்னு அர்த்தம். மால அப்படின்னா தான் சாகன்னு அர்த்தம். மாலானா என்னது சாக. இப்ப நம்ம வரும்ல மாளாத காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாளாத காதல் அப்படின்னா சாகாத காதல்னு அர்த்தம். இப்ப மாளாத அப்படின்னா சாகாத. அப்ப மாலை அப்படின்னா என்னது சாகுறது. மாலைன்னா என்னன்னா சாகுறது. ஓகேவா? இது மாதிரி வெறுவி. வெறுவினா அஞ்சி. வெறுவினா என்னது அஞ்சி. அதே வெறிய அப்படின்னா அஞ்சிய. ரெண்டு இடத்தாலும் ஒரே பொருள் தான். ஆனா விகுதியின் அடிப்படையில் அஞ்சிங்கிறது ஒண்ணு அஞ்சியங்கிறது ஒண்ணு பொருளை வந்து கொஞ்சம் லைட்டா மாறுபடும். வெறி இன்னொன்னு வெறிய. இதோடைய பொருள் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் போட முடியும். இது 4 ஈஸியானது. ஆனா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணினாலும் ஆன்சரே வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு தப்பா போயிடும். ஓகே, அடுத்து நிரூபன். நிரூபன் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிரூபன் அப்படின்னா அரசன். நிரூபன் அப்படின்னா என்னது? அரசன். ஓகேவா? அடுத்து சரதம். சரதம் அப்படின்னா தூய்மை. சரதம்னா என்னது? சாரி மாத்தி சொல்லிட்டேன். சரதம்னா வாய்மை. சரதம்னா என்னது? வாய்மை. ஓகேவா? சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பதி எனும் சொல்லின் பொருள் என்ன? பதி அப்படின்னா ஊர். ஆக்சுவலா இந்த தில்லையம்பதி, சிவபதி இது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல பதி. திருத்தலங்கள். இந்த பதிங்கிறதுக்கு நிறைய பொருள் சொல்லுவாங்க. பதிங்கிறது திருத்தலங்களா வந்து சொல்லுவாங்க. அந்த கோயில்லாம் இருக்குது இல்லையா? அந்த கோயிலையெல்லாம் வந்து குறிப்பிடும்போது பதிங்கிற வார்த்தையை தோணுவாங்க. ஊர் பேர் சொல்லும்போது இப்ப தில்லையம்பதி அப்படின்னு சொன்னா சிதம்பரம் எனும் ஊரில் அப்படின்னு அர்த்தமாகும். ஆனா உண்மையாலுமே பதினா என்ன பொருள்? ஊர். இன்னொன்னு சொல்லுவாங்க பதி அப்படின்ட்டு. பதி அப்படின்னா தலைவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பதிக்கு இன்னொரு என்ன பொருள் இருக்கு? தலைவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து புராணன். புராணன் அப்படின்னா மிக பழையன் அப்படின்னு அர்த்தம். புராணம் அப்படின்னாலே புராணம்னா ஆதி காலத்து கதை நம்ம சொல்லியிருக்கோம். புராண காலத்து கதையெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்பனா ரொம்ப பழைய காலத்து கதை. ரொம்ப புராண கதைகள் அப்படிங்கிறதே நமக்கு வேத காலத்துல வந்த ஒண்ணுதான். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அப்ப புராணன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மிக பழமையானவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வந்து வருது. சரியா? ஓகே. வண்ணம். வண்ணம் அப்படின்னா அழகு. ஆக்சுவலா ஒரு உண்மை தெரியுமா? வண்ணம் அப்படிங்கிறது இந்த சொல்லும் இந்த சொல்லும் ஒரே பொருள் தான். இது நான் ஏற்கனவே மைங்குழி சொற்கள் ஒரு கிளாஸ் நடத்தும்போது கூட நான் அதை குறிப்பிட்டிருப்பேன். ரெண்டும் வந்து ஒரே பொருள் தான் தரக்கூடியது. ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம்லாம் கிடையாது. 3 சொல்லின் வந்தாலும் சரி, 2 சொல்லின் வந்தாலும் சரி, வண்ணம்ங்கிறது கலர்ஸ் அந்த வண்ணத்தையும் குறிக்குது. அழகுங்கிறதையும் வந்து குறிக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ வரும். அண்ட் நீங்க டி போட்டிருந்தீங்கனாலும் அதுவும் கரெக்ட் தான். ஒண்ணும் தப்பு இல்ல. சரியா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பரிதி. பரிதி அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரு? சூரியன். பரிதிமார் கலைஞர் அப்படின்னு கூட ஒரு சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பெரிய பரிதிமார் கலைஞர் கூட மாத்திருப்பாரு தெரியும் இல்லையா? பரிதிங்கிறது என்னது? சூரியன். ஸோ இந்த கொஷின் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையானது. ஆனா நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற மாதிரி நம்ம எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களோ அதை தான் இந்த கொஷின்ல வந்து செட் பண்ணியிருப்போம். மேபி நீங்க ஏதாவது இந்த 20 கேள்விகள் எழுதும்போது ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான தவறு அடுத்தவங்களுடைய நீங்க ஒரிஜினல் எக்ஸாம்லயோ இல்ல வேற ஏதாவது தேர்வுகள் எழுதும் போதோ அதெல்லாம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய சொல்லும் பொருளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய சொல்லும் பொருளும் தான் நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்க முடியும். ஹோப் இந்த 2 நாள்ல நீங்க வந்து இந்த 12th இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ ஏற்கனவே நீங்க ஃபுல்லா படிச்சிருப்பீங்களா? அதை ஃபுல்லா அகைன் ஒரு ரிவிஷன் கூட நல்லா பார்த்து வைங்க. என்னைக்குமே அந்த சொல்லும் பொருளும் கையிலே வந்து இருக்கணும். ஸோ நாளைக்கு இன்னொரு டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.